பெருசா ஒரு ஷூட், ஒரு சினிமா ஷூட் மாதிரி அது ஃபீல் ஆகுது. சோ நீங்க சொன்ன மாதிரி உண்மையே அந்த சகதிக்குள்ள விழுந்து புரண்டு பார்க்கும் போது தெரிஞ்சிச்சு. ஆமா, அதுல தெரிஞ்சிச்சு பயங்கர குளிரு, டிசம்பர் காலம், மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சட்டை துணி எல்லாம் ஈரமா இருக்கிறதுனால பயங்கர குளிரு. எனக்கும் பசுபதி சாருக்கும் தாங்கவே முடியல. ஆனா இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு சீன் அதான் ரொம்ப ரியலா ஷூட் பண்ணோம். பசுபதி சார் அதுல பயங்கரமா நடிச்சிருப்பாரு. அண்ட் அவரு வந்து சரி, நானா வந்து கொஞ்சம் அவரு வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபர்ட் பண்ணி பண்றாரு பசுபதி சார். அண்ட் அந்த சீக்வன்ஸ் நம்ம ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட சைனஸ்ல ஒரு ஒயிட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆக்சுவலா வந்துருச்சு. அவர் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது, சர்ஜரி பண்ண வேண்டியதா இருந்துச்சு. சோ யா, ரொம்ப ரியலா ஷூட் பண்ணோம். அதுக்கான கான்சிக்வன்சஸ் எல்லாம் கூட பசுபதி சார் சஃபர் பண்ணாரு. பட் படத்துல மக்களுக்கு அந்த சீன்ல ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்கும் போது யூ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் glad that we put in that much work. அந்த வண்டியில ஏறுற வரைக்குமே ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். பசுபதி சார் ஏதோ அந்த இதுக்கு போலீஸ் கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது கூட்டிட்டு போறதுக்கு அந்த டென்ஷன் வாஸ் ரியல். நான் ஒரு விஷயம் கேட்கணும் ட்ரூஃப், என்னன்னா நீங்க பாருங்க, அது முக்கியமா அந்த சீன் வந்து ரொம்ப எமோஷனல் ஒரு சீன். நீங்க சொன்ன அந்த வார்த்தை வந்து என்ன வந்து நிறைய விஷயத்துல இஃபெக்ட் பண்ணுச்சு ஒரு ஆடியன்ஸா. நீங்க சொல்லுவீங்க, ஏன் அம்மா செத்துட்டாங்க, நம்ம அதுக்காக நம்ம எல்லாரும் போய் செத்துட்டுமா, நம்ம வாழ்றோம் தானே, நெக்ஸ்ட் வந்து லைஃபை கொண்டு போறது தானேன்னு சொல்லும்போது உங்க ஃபேஸ்ல வந்து அவ்வளவு எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு. அதாவது அந்த வலி எல்லாமே புரிஞ்சு அது நீங்க பண்ணிருந்தீங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, ஏன்னா நானும் இங்க பிலிம்லாம் ப்ரொடியூஸ் பண்றேன், ஆக்ட் பண்றேன் சின்ன சின்னதா. அப்ப நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா, அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அந்த மனசை வந்து அங்க கொடுத்துட்டாரு. அது டப்பிங்ல மறுபடியும் அந்த வாய்ஸ் எடுத்துட்டு வர்றது வந்து அது அவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது. அது எப்படி நீங்க கேப்சர் பண்ணீங்கன்னா, அங்க நடிக்கும் போது இருந்திருப்பாங்க, டப்பிங் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். அது எப்படி பண்ணீங்க டூஃப்? ஆக்சுவலி அந்த சீன் எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. தேங்க்யூ சோ மச். அது வந்து நம்ம லைவ்ல என்ன பண்ணுமோ, ஸ்பாட்ல என்ன பண்ணுமோ அதுதான் நம்ம பைலட் திருப்பி போடுங்கன்னு அடிக்கடி கேட்டு அங்க நம்ம என்ன பேசணுமோ அதை வந்து நம்ம மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் பிளஸ் அந்த இருட்டு ரூம்குள்ள உட்காரும் போது திருப்பியும் அந்த எமோஷனை கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலா அப்படி பண்ணாதான் அது கொஞ்சம். ஆனா எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, எப்பவுமே ஸ்பாட்ல லைவ்ல சொன்ன விஷயங்கள்ல தான் வந்து நம்ம டப்பிங் பண்றதோட இன்னும் செம்மையா இருக்கும். So we have to keep trying to match that actually. இன்னொரு விஷயம் மூவில நீங்க பாத்தீங்கன்னா, மியூசிக் பிளேட் an important role. ஒரு இடத்துலயுமே வந்து நம்மள வந்து உணர்ச்சி பூர்வமா ஆக்குறதும் சரி, அதே நேரத்துல துருவோட எமோஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு நிவாஸ் பர்சனா போட்டு வாசி எடுத்துட்டாரு. ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லயே பார்த்தோம், வாட் அண்ட் எனர்ஜி ஆடுங்க. அது அப்படியே தியேட்டர்ல இருக்கும் போது இன்னும் ட்ரிபிள் மடங்கு இருந்துச்சு. அது லைக் நிறைய சீன்ல கண் கலங்க வச்சிட்டாங்க. கிளைமேக்ஸ்ல அதுக்கு மேல அவார்டு வாங்குற சீன் வந்து ப்ரீ போஸ்ட் கிரெடிட்ல வரதா இருக்கட்டும், அதுல எல்லாம் nobody got off from the theater. They was like sitting, okay, we sat and watched something அப்படின்னு ஆயிட்டாங்க எல்லாமே. ஆமா, இந்த படத்துல பயங்கரமா பண்ணிருக்காரு. ஆல்பம் எல்லாம் பண்ணுவாரு நான் நினைச்சே பார்க்கல. இந்த மாதிரி ஒரு இவ்வளவு மியூசிக் கூட முடிஞ்சோம். லைக் ஐ டோன்ட் நோ, ஹி வாஸ் அவுட் ஆஃப் நோவேர், சடனா வந்து டக்குனு பண்ணிட்ட மாதிரி இருந்துச்சு. லைக் a storm. அப்ப இன்னொன்னு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ரீம் ரோலா இல்லாட்டி ட்ரீம் ஜான்ரா ஏதாச்சும் இருக்கா நீங்க ட்ரை பண்ண பாக்குறது அப்படின்னு? எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ பைசன் தான் என்னோட ட்ரீம் ரோலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன மாதிரி படங்கள் பண்ணணும் அதுல எல்லாம் ஒரு பிளானே இல்ல. ஆக்சுவலா தெரியல, அந்த மாதிரி எதுவும் இப்போதைக்கு அந்த மாதிரி கிடையாது. நல்ல கேரக்டர் மை பர்சனலைஸ்ட் லைக் இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு துருவ் வந்துட்டு ஒரு ஹாரர் காமெடி ஒரு அவுட் அண்ட் அவுட் பஞ்சதந்திர மாதிரி ஒரு பாய் ஸ்டைல்ல ஒரு காமெடி பிக் லிட்டில் பிட் ஆஃப் ஆக்ஷன் டிராமா பண்ணா நல்லா இருக்கும். எனக்கு தோணுது ஹேங்கோவர் மாதிரி ஒரு பஞ்சதந்திர ஸ்டைல்ல பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறாரு. எங்களுக்கு என்ன வேணுமோ கொடுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஃபேனுங்க, சினிமா ஃபேன். அப்புறம் தாங்க டிஸ்ட்ரிபியூட்டர். முதல்ல ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல போய் உட்காருவோம் நம்ம. ஏன்னா நீங்க வந்து நிறைய டைம் வந்து மாரி செல்வராஜ் கூட வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க இந்த 1 வருஷமா, படம் மேக்கிங்லயும் சரி இதுலயும் சரி எல்லாத்துலயும். ஆனா அவரு சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்ட்ல டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிருக்கா, இல்ல இப்ப இருக்கு நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குன்னா அது என்ன சொல்லுவீங்க?
அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே என்ன பயங்கரமா பாதிச்சிருக்கு. ஆனா ஒரு நாள் வந்து பயங்கர கஷ்டமான ஒரு சீக்வன்ஸ், ஒரு பப்ளிக் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து இவ்ளோ இந்த இடத்துல எவ்வளவு கஷ்டமா இருக்குலாம் மேட்டர் கிடையாது. ஆடியன்ஸ் நம்மள எப்படி ரிசீவ் பண்றாங்க, மக்கள் வந்து இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு தான் முக்கியம். இங்க நம்ம வந்து கஷ்டப்படுறதெல்லாம் முக்கியமே கிடையாது, அது ஒரு மேட்டரே கிடையாதுன்ற மாதிரி சொன்னாரு. தட் கேவ் மீ a lot of perspective. ஏன்னா இயல்பாவே நம்ம அங்க ஒரு உண்மையான கபடி மேட்சா விளையாடிட்டு இருக்கும்போது இது சினிமாவா எப்படி போய் சேரணும்னு எல்லாம் நம்ம மறந்துட்டோம். ஆனா அவர் அந்த ஞாபகம் படுத்துறது வந்து அதான் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா இருந்துச்சு. அன்டில் யோர் பிசிக்கல் ஓவர் பஃப்டா இல்ல, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அந்த வயசுல எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களோட ஃபிட்னஸ் ரூட்டீன் நீங்க அந்த டைம்ல எப்படி, ஏன்னா என் பையனே அந்த படம் பார்த்துட்டு நான் பாக்குறேன் வீட்டுல வெளியே கபடி விளையாண்டுகிட்டு இருக்காங்க மறுநாள். அவங்க கபடி 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 மை சன் யோசிச்சேன். அப்ப எந்த அளவுக்கு அவங்க இம்பாக்ட் ஆயிருக்கு. அந்த உங்களோட ஃபிட்னஸ் ரூட்டீன் கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப அவனும் பாத்துக்கிட்டு இருந்தா மேபி ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க சன்னுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நானும் அந்த பையனா இருந்திருக்கேன். சின்ன வயசுல நான் பாக் மில்கா பாக்னு ஒரு ஹிந்தி படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 2 months அதுக்கப்புறம் ஸ்பிரிட்டிங்குள்ள எல்லாம் இறங்கிட்டேன். சோ ஒரு படத்தோட இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும்ன்றது வந்து நீங்க உங்களோட சன் மூலியமா ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச். அந்த டைம்ல மெயினா பிளேயர்ஸ் ஃபாலோ பண்ற ரொட்டீன் தான். நான் ரொம்ப அத்லெட்டிக் ட்ரைனிங், அதுக்கப்புறம் ஓடுறது, நீச்சல் அடிக்கிறது, ஒர்க் அவுட் எல்லாம் நான் ஜிம்ல அவ்வளவு பண்ண மாட்டேன். அப்போ வெறும் இந்த மாதிரி அத்லெட்டிக் ட்ரைனிங் அண்ட் கிளீன் டயட், அவ்வளவுதான். ஒன்னாம் புஷ்அப் கண்டிப்பா வருமா அத சொல்லுங்க. பிகாஸ் ஐ பீன் ட்ரைங் ஃபார் லாங் டைம் லிட்டில் பிட். ஒன்னாம் புஷ்அப் ஒன்னாம் புஷ்அப் கண்டிப்பா வரும் உங்களுக்கு. நீங்க நல்லா ஃபிட்டா தான் இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஐ பீன் ட்ரைங். இட்ஸ் லைக் வெரி வெரி ஹார்ட் பார்ட். அதனால தான் கேட்டேன். சோ இத போயிட்டு இருக்கேன். நான் நினைக்கிறேன் அனுப்பமா வந்து நேற்று ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணாங்க. அவங்க வந்து கமெண்ட் எல்லாம் பண்ணி அவங்க காம்பினேஷன் ஷாட்ல மாட்டிக்கிட்டாங்க. இப்போ காம்பினேஷன் ஷாட்ல மாட்டிக்கிட்டாங்க. அதான் இஷ்யூ. டெக்ஸ்டட். சோ நம்ம கண்டிப்பா அவங்க கூட இன்னொரு நாள் வந்து நம்ம லைஃப் வைப்போம். ட்ரூஃப் வந்து இவ்வளவு நேரம், ஏன்னா அவருமே ஆக்சுவலி கொஞ்சம் பிஸியா தான் இருக்காரு. இல்ல இல்ல நான் வந்து ஃபுல்லா இந்த மத்தியானம் வந்து உங்களுக்காக நான் சேவ் பண்ண வச்சிருக்கேன். நானும் நேத்து கேட்டிருந்தேன் ப்ரொடக்ஷன் கிட்ட, என்ன சும்மா மலேசியா அனுப்புங்களா, நான் வேணா அவங்களை போய் பாத்துட்டு வரேன்ற மாதிரி. வாங்க கிளம்பி அதான் பாப்போம். நெக்ஸ்ட் வீக் ஆக்சுவலா ஒரு பிளான் போடலாம். அங்க ஏதோ பெர்மிட் ஏதோ சொன்னாங்க. இல்ல அதெல்லாம் நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டோம். சோ நீங்க ஃப்ரீ அப்படின்னா நேரா ஃபிளை பண்ணி வந்து நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு விஷயம் அரேஞ்ச், நம்ம ஃபேமிலி தான் அவங்க எல்லாம் மலேசியால ஃபேமிலி எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு ட்ரிப் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். டெனிஸ் வந்து நீங்க வந்து ராதிகா சரத்குமார் மாதிரி இங்க ஒரு ராதிகா சரத்குமார் டெனிஸ் சீரியல்லயும் சரி, இஸ் இன் மூவிஸ், இஸ் லைக் ஃபேமஸ் கை ஹியர், லோக்கல் மலேசியன் செலிபிரிட்டி டெனிஸ். எங்க சாப்பிட்டுட்டு இருப்போம் 2 பேரும் உட்காந்து வந்து எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க, ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருப்பாங்க அவர்கிட்ட. டெனிஸ் அவர் தான் இங்க ராதிகா சரத்குமார். பண்ணிடலாம் இமிகிரேஷன்ல இருந்து. ஏன்னா செலிபிரிட்டி இல்ல, சோ we have to get a push-all license for that. Celebrity license. So maybe we can plan next weekend. அது நம்ம பிளான் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்கெண்ட் பிளான் பண்ணுவோம். இங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி பண்ணிடுவோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மக்கள் அவங்க லைஃப்ல எல்லாரும் ஜாயின் பண்ணுவாங்க. பிளஸ் என்ன பிடிச்சவங்க யாராவது இருக்காங்கன்னா we can definitely call them and meet them. We can keep a dinner for people. We can keep a dinner for fans. அப்படியே we will plan something. இப்படிக்கேள்வி வந்து நேற்று ஒருத்தவங்க கண்டிப்பா கேட்டே ஆகணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் போட்ட இதுல இந்த படம் பார்த்ததும் அப்பாவோட ரியாக்ஷன். Yes, exactly. I wanted to ask the same. விக்ரம் சார் என்ன சொன்னாங்க? சியான் விக்ரம் சார் என்ன சொன்னாங்க? எங்க அப்பா வந்து எப்படின்னா, என் படம் பார்க்கும்போது அவரு துருவா அதை பார்க்க மாட்டாரு. ஸ்கிரீன்ல இருக்கிறவர் வந்து அவராதான் அவர் பாப்பாரு. வந்து நான் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன்ற அவருக்கு தோணுதோ நிறைய விஷயங்கள் சொன்னாரு. எங்க அப்பா வந்து இஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபசர். சோ எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் இருந்தாலுமே என்னால அவர் மாதிரி இருக்க முடியாதுன்றதுனால எங்கெங்கெல்லாம் அவருக்கு சின்னதா ஏதாவது தெரியுதோ சொல்வாரு, இங்க நீ கொஞ்சம் இப்படி பண்ணிருக்கலாம், இந்த மூமெண்ட் இப்படி பண்ணிருக்கலாம், இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இப்படி பண்ணிருக்கலான்ட்டு. அது வந்து எனக்கு ஒரு தேவையான இதுவா பாக்குறேன். பட் அதை தாண்டி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஏன்னா என் வெற்றி இந்த வயசுல
அவருக்கு வந்து ஒரு ரொம்ப